படித்தேன் நான். அந்த ஜென்துறவி கதையில் ஒரு பெரிய மகான், அவர் ஞான திருஷ்டியில் பார்க்குறார், நான் அடுத்த பிறவி என்ன ஆக போகிறேன் அப்படின்ட்டு. அப்போது அந்த ஞான திருஷ்டியில் அவருக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு பன்னியாக பிறக்கிறார் அவர். அப்பா, அந்த பன்னி எப்படியாப்பட்ட இடத்துல பிறக்குதுன்னா, பெரிய சாக்கடையில் பிறண்டும் கிடக்கிற மாதிரி இவருடைய பிறவி எடுக்கிறார். தெரியுது. அப்போ இவருடைய சீடனை ஒருத்தனை கூப்பிடுறாரு, அப்பா நான் ரொம்ப மனம் நொந்து போயிருக்கிறேன், இவ்வளோ நாள் இவ்வளோ பெரிய ஞானியாக நான் இருந்தேன், ஆனால் என்னுடைய அடுத்த பிறவி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா நான் ஒரு பன்னியாக பிறந்து சேத்துலேயும் சகதியிலையும் நான் லோட் பாட வேண்டியதாக இருக்குது. அதனால் நீ என்ன பண்ணுற, என்னுடைய வருத்தத்தை போக்கணும், என்னுடைய பிறவியை தவிர்க்கணும்னா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு சீடங்கிட்ட கேட்குறாரு. சரி. அப்போ சீடன் சொல்கிறார், சரி குருவே, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறேன் அப்படின்றார். அப்போது குரு சொல்கிறார், நான் இது மாதிரி பிறந்து வளர்ந்த உடனே நீ என்ன பண்ணுற, ஒரு கத்தி எடுத்துன்னு வந்து குத்தி என்னை கொன்னுடு, அப்போ எனக்கு அந்த பிறவி போயிடும், அது இந்த டேட்டில் வா அப்படின்னு சொல்லிட்டார் குரு. உடனே அந்த தேதி வந்தது, சீடன் போகிறான், அது அட்ரஸை கேட்டுக்கின்னு போகிறான். போகும்போது அள்ளிக்குளம்னு ஒரு இடம். சரி. அந்த அள்ளிக்குளத்து சகதியில் பன்னி பரண்டும் கிடக்குது. சரி. இவன் சீடன் கண்டுபிடிச்சிட்டான், இவர் தான் நம்ம குருவு, இவரை கொன்னுடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்தி ஏற்றுக்கின்னு போகிறான். சரி. கத்தி ஏற்றுக்கின்னு போன உடனே அந்த குருவாகப்பட்டவருக்கு தெரிஞ்சு போச்சு, சீடன் கத்தி ஏற்றுன்னு வரான் நம்மளை கொல்றதுக்கு அப்படின்ட்டு. அந்த குரு பன்னியா இருக்கிற குரு சொல்றாரு, சீடனே என்னை கொல்லாத அப்படின்றாரு. அப்ப சீடன் சொல்றான், இல்ல சாமி, இந்த பிறவி உங்களுக்கு வேணாம், என்னை கொல்ல சொல்லி நீங்க ஆணையிட்டுக்கிறீங்க, குருவனுடைய ஆணையை நான் நிறைவேற்றணுமே, அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சீடன் சொல்றான். அது குரு சொல்றாரு, இல்ல இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் நல்லா வாழ்ந்துன்னுக்கிறேன், சுபிட்சமா இருக்கிறேன், அதனால நீ என்ன கொல்ல வேண்டியதில்லை, நீ போயிடுன்றாரு. இன்னைக்கு மனிதனுடைய எண்ணம் வாழ்க்கை அப்படிதான் போய்கின்னு இருக்குது. அவன் வாழற வாழ்க்கை அவனுக்கு நான் நல்லா வாழறேங்க, நான் நல்லா வாழறேங்க நினைச்சேன்னு சகதியில பறந்து கிடக்கிறான். அடுத்தது யோசிக்கல. இதை யாராவது சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான். இதான் மனித வாழ்வு. தெரிஞ்சுதான் செஞ்சுட்டு இருக்காங்க எல்லாரும். எது தெரியாம எப்படிப்பா செய்ய முடியும்? இந்த தெரிஞ்சு நான் தெரியலங்க, நான் தெரியாம செய்யிட்டேங்கன்னு நிறைய பேர் சொல்றான். தெரியாம ஒரு செயலை செய்ய முடியும். நீ கண் இல்லையா, காது இல்லையா, வாய் இல்லையா, மூக்கு இல்லையா, எப்படிடா தெரியாம ஒரு செயலை செய்ய முடியும்?